ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ரேஷன் கடை வேலைவாய்ப்பான சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இந்த 2 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது போன வருஷம் ரிலீஸ் பண்ணி அதுக்கு உண்டான இன்டர்வியூ அப்படிங்கிறது போன 2024 நவம்பர் டிசம்பர்ல வந்து நடந்து முடிஞ்சது. அதுக்கு உண்டான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட், அதாவது இன்டர்வியூல யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கான நேம் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான டிஆர்பி வெப்சைட்ல இருந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற விதத்துல ஃபர்ஸ்ட் வந்து திருப்பத்தூர் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து அந்த வீடியோல ப்ரோ எங்க மாவட்டத்துக்கு எப்போ வரும், நாங்க மதுரை, நாங்க சென்னை, நாங்க கோயம்புத்தூர், நாங்க விழுப்புரம், நாங்க ஈரோடு, எங்களுக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா நான் அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது வரைக்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அதனாலதான் வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து நம்மளால வந்து பண்ண முடியல. பட் இப்போ இந்த இந்த ஒரு வீடியோ மூலியமா என்ன அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கோ அந்த விஷயத்த உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்ல எப்படி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர், என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ரேஷன் கடை வேலை வாய்ப்பான அந்த சேல்ஸ்மேன் பேக்கர் இந்த 2 காலி பணியிடங்களுக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூ மூலியமா கேண்டிடேட்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணி அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஜாப் அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு மினிமம் வந்து 10th + 2 இந்த படிப்பு மட்டும் படிச்சிருந்தா போதும். தாராளமாக நம்ம அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவாளருக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடை வேலைகள்ல நீங்க உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ மூலியமா தான் வந்து நமக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. டைரக்டா இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணோம்னா அது மார்க் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, அப்படிங்கிற விதத்துல இப்போதைக்குன்னு வந்து திருப்பத்தூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா ஒன் பை ஒன்னா வந்து செக் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து ப்ரோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து இன்னும் வந்து வரல, அதுதான் எங்களோட கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார் வந்து ரிலீஸ் பண்றாங்க. பட் நம்ம கேட்டு விசாரிச்ச வரைக்கும் மதுரை, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து சவுத் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அப்டேட் தான் இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் டன் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. பட் அவங்களுக்கே தெரியல. நம்ம வந்து டிஆர்பி கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு வந்து அவங்களுக்கே தெரியல. அங்க ஆபீசர் கால் பண்ணி எடுத்து பேசுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சார், ஆனா எந்த டேட்ல வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது. ஆனா கண்டிப்பா வந்து இந்த மந்த் எண்டு அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டதுக்கு ஆன்சர் அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால ஆபீசர்களுக்குமே வந்து அபிஷியல் அதிகாரப்பூர்வமா இந்த டேட்ல தான் வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. சரிங்களா? அதனால நம்ம இதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாச காலம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டோம். கண்டிப்பா வந்து இந்த மந்த் எண்டு, இப்போ இன்னைக்கு டேட் வந்து மே 26, சரிங்களா? இந்த மந்த் எண்டு வர்றது சான்ஸ் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த மாசம் எண்டுல வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அடுத்த அதர்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதே ஒரு 80% வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா அவங்க நம்ம ஃபோன் பண்ணி அவங்க ஆன்சர் பண்றதை வச்சு நம்ம வந்து ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். கரெக்டா சொன்னாங்க அப்படின்னா வந்து நடக்கும். பட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து தான் சொல்றாங்க. ரெடி ஆயிருக்கு, வெயிட் பண்ணுங்க வரும். அப்ப திருப்பத்தூர் மாவட்டத்துக்குலாம் வந்திருக்கு, ஏன் இந்த மாவட்டத்துக்கு வரலன்னு கேட்டீங்கன்னா அந்த மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்களுக்கு மேலிடத்துல இருந்து தகவல் சொன்னாதான் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாங்களே ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. சரிங்களா? அதனால இதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட ஒவ்வொரு கொஸ்டினா நம்மளால வந்து கேட்க முடியல. அதனால இப்போதைக்குன்னு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும் வந்திருக்கு. இனி அதர் டிஸ்ட்ரிக்ட் மீதி இருக்கக்கூடிய 37 மாவட்டத்துக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டிஆர்பி அப்படின்னு போட்டு நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை ஷார்ட்டா போட்டு .in அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போய் இதுக்கான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா வந்து செக் பண்ணுங்க. நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய கூகுள் ப்ரௌசர்ல போயிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனலி வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சோ இந்த மாதிரி வந்திருந்தால் மட்டுமே உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாயிருக்குன்னு அர்த்தம். சோ சில மாவட்டத்துக்கு வந்து சேல்ஸ்மேன் மட்டும் வந்து கொடுத்திருப்பாங்க, சில மாவட்டத்துக்கு வந்து பேக்கர்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 லிங்க் தனியா வந்து கொடுத்திருப்பாங்க. சேல்ஸ்மேனுக்கு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட், அதே மாதிரி வந்து பேக்கருக்கு வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியா வந்து கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
நம்ம செலக்ட் ஆயிருக்கோமா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா நம்மளால வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிற முடியும். சரிங்களா? இதான் வந்து அப்டேட். சோ இந்த அப்டேட்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து ஒரு 66 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஜாப் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவங்க மேல தெளிவா வந்து போட்டாங்க. இந்த ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து கேண்டிடேட்ஸ் உடைய ஒரு ப்ரொவிஷனலி லிஸ்ட். ப்ரொவிஷனலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தற்காலிகமாக தெரிவு பட்டியல் அப்படிங்கறத முதல்ல சொல்ல முடியும். சரிங்களா? ஏன் ப்ரோ இது வந்து ஷார்ட்டா தான் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா இன்டர்வியூ டைம்ல வந்து சில பேர்கிட்ட வந்து பிஹெச்டி இருந்திருக்காது. சில பேர்கிட்ட கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்து இருந்திருக்கலாம். ஒன்னு இருக்கும் இல்ல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்டர்வியூ எல்லாமே வந்து கிளியர் பண்ணி நீங்க பக்காவா ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. சோ இதுக்கப்புறம் வந்து உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் பண்ணுவாங்க, மெயில் அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலியமா ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட்டு, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வென்யூ அந்த இடத்துல போயிட்டு நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறது வந்து பண்ற மாதிரி இருக்கும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ நிறைய சேனல்ஸ் என்னாலுமே வந்து பார்க்க முடியுது யூடியூப்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து வந்தாச்சு, அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன்ஸ் வந்தாச்சு, உங்க பேர் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு உடனே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு அப்டேட். சரிங்களா? அதனால அதிகாரப்பூர்வமா அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களோட அப்டேட்டையும் நீங்க பார்க்கணுங்கிற வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நீங்களே உங்க டிஆர்பி வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும். சரிங்களா? வேற நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு டிஆர்பி சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் தகவல்கள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்க தகவல் வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு உண்டான இன்ஸ்டா பேஜ் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க சேனல் கூட கனெக்ட்ல வந்து இருந்துக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.